பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இந்த குடியரசு தின விழாவில் நம்ம அனைவரும் ஒரு சபதம் ஏற்கணும். 50 வருஷம் ஆண்ட அந்த காங்கிரஸ் அரசாங்கம் நம்ம இந்தியாவை இந்நேரம் இதுக்குள்ளேயும் இதே பாரதிய ஜனதா கட்சி மட்டும் ஆட்சியில் இருந்திருக்கோம். 50 வருஷம் ஆண்டிருக்கோம்னா இதுக்குள்ளேயும் நம்மளும் வல்லரசு நாடாக பொருளாதாரத்தில் எங்கேயோ போயிருந்திருப்போம். ஆனால் இந்த காங்கிரஸ் அரசாங்கம் நம்மளை எங்கேயோ அதால பாலத்துக்கு தள்ளிட்டு போயிடுச்சு. ஏதோ அந்த ஆண்டவன் அருளால் நமக்கு இந்த ஒரு 10 வருஷத்தில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வரவும் ஏதோ நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். இல்லைனா இலங்கை மாதிரியும் பாகிஸ்தானை மாதிரியும் இந்த சைனாக்காரன்ட்ட அவங்க வாங்கி தின்னுட்டு நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருந்துருப்பான். குறிப்பாக இந்த காங்கிரஸ் அரசாங்கமும் திமுக அரசாங்கமும் தமிழர்களுக்கு செஞ்ச துரோகம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. கொஞ்சம் அதை சொன்னால் ஒரு நாள் என்ன அவங்க அவ்வளவு கொடுமை பண்ணியிருக்காங்க, துரோகம் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழர்களுக்கு. இப்போ சமீபத்தில் கூட செல்வ பெருந்தகை தமிழக காங்கிரஸ் தலைவர் சொன்னார், கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தது ராஜதந்திரம்னு. என்ன ராஜதந்திரம்? நம்ம தமிழர்கள் எல்லாம் தமிழக மீனவர்கள் எல்லாம் பூரா சுட்டு கொள்வது, அவரோட வலைகளை பிடிக்கிட்டு போகிறது, பிடிச்சி சிறையில் வைக்கிறது, இதுதான் ராஜதந்திரமா? இதே கச்சத்தீவு நம்மகிட்ட இருந்திருந்தால் அவன் இந்த சோழி நம்ம மீனவர்களை சுடுவானா, கைது பண்ணிட்டு போவானா, அவன் வலைகளை பிடுங்குவானா, போட்டுகளை பிடுங்குவானா? இந்த காங்கிரஸ் அரசாங்கமும் திமுக அரசாங்கமும் சேர்ந்து தான் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்துச்சு. அதை எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும்னு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் நமக்காக அப்போ இருந்து இப்போ வரைக்குமே தமிழர்களுக்கு ஒன்றுனா துடிச்சு போகிறது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். அப்போ இருந்த பிரதமர் வாஜ்பாய் அவர்களாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி ஆகட்டும், தமிழர்களுக்குன்னு ஒரு பிரச்சனைனா முதல் ஆளாக குரல் கொடுக்கறது, அவங்களுக்காக தமிழர்களுக்காக நிற்கிறது யாருதுன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். இந்த டிஎம்கேக்காரன் அடுத்தவன் பிள்ளைக்கு தான் அப்பம்னு சொல்லிக்கிறதுல டிஎம்கேக்காரனை அடிச்சுக்க யாருமே உலகத்திலே ஆள் கிடையாது. இந்த அரிடாபெட்டி மக்கள் அந்த டங்ஸ்டன் சுரங்கப்பாதை இதில் இவங்க தான் அதெல்லாம் கொண்டு வா செய்யின்னு சொல்லி, ஏன் நீ அதை கொண்டு வரும் போதே நீ நல்லவன் தடுத்துருக்கணுமே, ஏன் தடுக்கலை? நீ அனுமதி கொடுத்து தானே அங்கே டெண்டரெல்லாம் விட்டாங்க. அப்பமெல்லாம் நீ எங்கே போன? என்ன பண்ணுன நீ? எங்கள் தலைவர் அண்ணாமலை போய் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி அவங்கள 10 பேரை கூப்பிட்டு போய் டெல்லியில் போய் அந்த அமைச்சரை பார்த்து அவர் இது மக்களுக்கு விரோதம், இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் பண்ணினது எங்கள் தலைவர் அண்ணாமலை. நாங்கள் பெற்ற பிள்ளைக்கு நீ என்னையா என்சியில் வைக்க? இதுக்கு பேர் என்ன பேர்? இது உனக்கு இதை சொல்ல உனக்கு வெக்கமாக இல்லை? என்னையா இவர் மனுஷன்? நீங்கள் டிஎம்கேக்காரங்க, நீங்கள் தயவு செஞ்சு தமிழர்களே, இந்த டிஎம்கே அரசாங்கமும் காங்கிரஸ் அரசாங்கமும் தமிழர்களுக்கு கொஞ்சம் நெஞ்ச துரோகம் பண்ணலை, எல்லாமே துரோகம். தமிழக மீனவர்களாகட்டும், இலங்கை தமிழர்களாகட்டும், இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள். இந்த டிஎம்கே மக்கள் விரோத ஆட்சி தான் டிஎம்கே ஆட்சி. எப்பப்பெல்லாம் டிஎம்கே ஆட்சிக்கு வராங்களோ அப்போம்லாம் தமிழகம் ஒரு பதற்றமான ஒரு மாநிலமாக தான் இருந்திருக்கு. எங்கே பாரு குற்றம், எங்கே பாரு சட்டவிரோதமான செயல்கள் தான். பெண்களுக்கு எதிரான குற்றங்களாக இருக்கட்டும், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான குற்றங்களாகட்டும், குற்றங்கள் டிஎம்கே அரசாங்கம் வந்துருச்சுனாலே இந்த பொறுக்கி பயல்களுக்கும் புறம்போக்குக்கும் ரவுடிகளுக்கும் இப்போ டிஎம்கே ஆட்சி வந்துட்டாலே அவங்க ஒரு ஜெகஜோதி ஆயிடுவான். ஏன்னா இவன் தான் ஒன்றும் குற்றத்தை கண்டுக்க மாட்டானே. இவனுக்கு தேவை ஒரே ஊழல் 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 ஊழல்னாலே டிஎம்கே. தயவு செஞ்சு மக்களே, 2026 2021 பண்ணின அதே தப்பை திரும்ப பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு இந்த குடியரசு தின விழாவில் நம்ம அனைவரும், தமிழர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு சபதம் என்னென்னா, டிஎம்கேவை தமிழகத்திலேருந்து அகற்றுறது தான் ஒரே குறிக்கோளாக இருக்கணும். மீண்டும் ஒரு தடவை அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.